விஜயநகரத்துல பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை 408, 20 குருகுலங்கள், 15 சங்கீத மகா வித்யாலயங்கள், 18 இரவு பள்ளிக்கூடங்கள், அப்புறம் 13 ஓவியம் மற்றும் கலை கல்லூரிகள். நம்ம படையில 1500 யானைகள் இருக்கு, 4000 குதிரைகள் இருக்கு, 2200 ஒட்டகங்கள், 20000 வீரர்கள், 25000 பீரங்கிகள், 35000 வீரர்கள். எதிரிகள் ராஜ்யத்துல நமக்கு 4 உளவாளிகள் இருக்காங்க. அவங்களோட அடையாளம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. சங்கர்னம், பிலால், ரங்கோட், சுபாஷம், இதுதானே அந்த உளவாளிகளோட பேரு. விஜயநகர ராஜ்யத்தோட ரகசிய சுரங்கங்களோட எண்ணிக்கை 21480. பதுங்கு குழிகளோட எண்ணிக்கை 12200. அது மட்டும் இல்ல, ஆண் வீரர்களோட எண்ணிக்கை 85380. பெண் வீராங்கனைகளோட எண்ணிக்கை 40951. அதுல இப்ப 6 பெண்கள் விடுமுறையில இருக்காங்க. அதுல 2 பேரு கர்ப்பவதியா இருக்காங்க, 2 பேருக்கு உடல் நலம் சரியில்லை. ஒரு பெண்ணோட அப்பா காலமாயிட்டாரு, இன்னொரு பெண்ணோட வீட்டுல திருமண ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தையும் கூட்டி பார்த்தா நம்ம பெண் வீராங்கனைகளோட எண்ணிக்கை 40945. மகாராஜா, உங்க எல்லாருடைய அனுமதியோட நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கலாமா? அதுக்கான பதில் எங்க உண்மையான மகாராஜாவுக்கு மட்டும்தான் தெரியும். தாராளமா கேளுப்பா. இதுக்கு போய் எதுக்கு அனுமதி எல்லாம் கேட்டுக்கிட்டு? தயங்காம கேளு. மகாராஜா, அதாவது மகாராஜாக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறாங்கல்ல, தயங்காம கேளு. என்னைக்கு எனக்கு முதல் முறையா மகாராஜாவுடைய தரிசனம் கிடைச்சதோ அன்னைக்கு நான் தெய்வமா போற்றக்கூடிய மகாராஜா என் கண்ணு முன்னாடி இருந்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நான் உங்ககிட்ட அப்போ என்ன சொன்னேன்? சொல்லுங்க மகாராஜா, பதில் சொல்லுங்க. இதுக்கான பதில் உங்க 2 பேர்ல உண்மையான மகாராஜாவுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுமே. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாம முதல் முறையா சந்திச்ச நாள் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா அப்ப நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு தான் எனக்கு இப்ப சரியா ஞாபகம் இல்ல. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நாம முதல் முறையா சந்திச்சது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நீ நம்ம அரசபைக்கு உன் மனைவியோட வந்திருந்த. 2 பேரும் கிருஷ்ண லீலையை படிச்சு காட்டினீங்க. அது உண்மையிலேயே அற்புதமா இருந்துச்சு. அப்ப நீ என்கிட்ட முதல் விஷயமா என்ன சொன்னேன்னு எனக்கும் சரியா ஞாபகம் இல்ல. என்ன இது ராமா? முதல்ல 2 பேர் வேகமா பதில் சொன்னாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கவோ தயங்கவோ இல்லையே. ஆனா விதிய பாத்தியா? நீ கேட்ட கேள்விக்கு உங்க 2 பேருக்குமே பதில் தெரியல. அத பத்தி யோசிச்சுதான் என் தலையே சுத்துது பட்டு. என்னால நம்பவே முடியலையே. உண்மையான மகாராஜாவுக்கு அந்த பதில் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணுமே. ஒருவேளை இவங்க 2 பேருமே போலியா இருப்பாங்களோ? தயவு செஞ்சு அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காத. இங்க நடக்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். போலி மகாராஜாவுக்கு பதில் தெரியாது, அது ஆச்சரியம் கிடையாது. ஆனா உண்மையான மகாராஜாவுக்கும் பதில் ஞாபகத்துல இல்ல. இவங்க 2 பேருக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்படுறேனே. எல்லாரும் கேள்வி கேட்டு முடிச்சாச்சா, இல்ல மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? சரி, இப்போ நான் பேசலாமா? மகாராஜா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம நான் இன்னொரு ஏற்பாட்டையும் பண்ணி வச்சிருக்கேன். அதனால யார் போலியானவரோ அவரே தன்னோட வாயால நான் தான் போலியானவன்னு இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் சொல்லிடுவாரு. அதனால மதிப்புக்குரிய மகாராஜா கிட்ட, இந்த மகாராஜா கிட்டயும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்க என் கூட அரசவைக்கு வரணும். நீங்க இன்னைக்கு உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. உங்களோட இந்த ராஜபுரோகிதன் தாத்தாச்சாரியார் எப்படி பொய்யானவரை கண்டுபிடிக்க போறேன்னு பார்க்க போறீங்க. இன்னையோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிடும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு குருதேவா. வாங்க. இந்த தாத்தாச்சாரியார் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்காருன்னு தெரியுது ராமா. ஆரம்பத்துல இருந்து தயாரா இருந்திருக்காரு. அது என்னவா இருக்கும்?
அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, ஏதோ ஒண்ணு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சா போதும். வா, அரசவைக்கு போய் பார்க்கலாம். நம்ம ஆச்சாரியார் என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காருன்னு பார்த்தாதான் எனக்கே புரியும். நம்ம முன்னாடி இப்போ ஒரே உருவத்துல இருக்கிற 2 பேர் இருக்காங்கங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதுல ஒருத்தர் தான் நம்ம மதிப்புக்குரிய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர். அப்படின்னா இன்னொருத்தர் ஹரி ஓம்ங்கிற ஒரு கொடூரமான துரோகி. எல்லா திட்டங்களையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜ்யத்தை ஏமாத்துறதுக்காக இங்க வந்திருக்கான். இப்ப நம்ம முக்கியமா கண்டுபிடிக்க வேண்டியது அவன் யாருங்கிறத தான். அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், அவன் ரொம்பவே சாதுரியமான ஆளு அப்படிங்கறத நாம ஒத்துக்கிட்டே ஆகணும். தான் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த அறிவாற்றல் மிக்க நபர் எந்த ஒரு தவறையும் செய்யவே இல்லை. ஆனா அவன் ஒரு விஷயத்த மறந்துட்டான். எத்தனை போலியானவங்க வந்தாலும், என்னதான் ஏமாத்தினாலும், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும், அடையாளம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் ஒண்ணு மட்டும் உறுதி: ஒருத்தரால மட்டும்தான் போலியானவங்க யாருன்னு ஒரே பார்வையில கண்டுபிடிக்க முடியும். அவங்கதான் அவனோட அம்மா அப்பா. அவனை பெத்தெடுத்த அவனோட பெத்தவங்க. அவங்களே நேரடியா இங்க வந்து அவங்க பையனை கண்டுபிடிக்க போறாங்க. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் ஆச்சாரியாரே, ஆனா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இது எப்படி சாத்தியமாகும்? உங்களுக்கும் எனக்கும் ஏன் எல்லாருக்குமே தெரியும் நம்ம மகாராஜாவுடைய அம்மா அப்பா இப்ப உயிரோட இல்லையே. ஆனா மோசக்கார மகாராஜா ஹரிவோமோட பெத்தவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க பண்டித ராமகிருஷ்ணா. பார்க்கறதுக்கு நம்ம மகாராஜா மாதிரியே இருக்கிற ஹரிவோம பெத்தவங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்கள கண்டுபிடிச்சது மட்டும் இல்ல, அவங்கள இப்ப இங்க கூட்டிட்டும் வந்திருக்கேன். அவங்க இப்பவே இங்க வர போறாங்க. அவங்க பையன் மோசக்காரன் ஹரிய அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு உண்மையானவங்க, யாரு போலியானவங்க, யாரு பொய்யானவங்கிறது இப்பவே தெரிஞ்சிடும். இதுதான் என் சிறந்த அறிவாற்றலோட ஒரு சின்ன உதாரணம். நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். ஆச்சாரியாரே, ஒரு நிமிஷம். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். உங்களுடைய அறிவாற்றலை பத்தி இந்த உலகத்துல யாருக்கு தான் தெரியாம இருக்கும்? நீங்க மகா புத்திசாலிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியுமே. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை அப்படியே விட்டுடலாமே. இப்ப நாம பிரச்சனை என்னவோ அதை பத்தி மட்டும் பேசுவோமே. அப்படின்னா சரி, அப்படியே பண்ணிடுவோம். அது என்ன ஏன் பாக்குறீங்க? எதிரில யார் உக்காந்துருக்காங்கன்னு பாருங்க. என்ன நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு உணவு வழங்குற ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட பாதங்களுக்கு பணிவான வணக்கம். உங்களோட தரிசனம் அரசவையில கிடைக்கும்னு நாங்க 2 பேரும் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல மகாராஜா. அப்படின்னா அவர்தான் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட மகாராஜாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? கிருஷ்ணதேவராயன் நான் தான். நீங்க தயவு செஞ்சு அங்க போய் நில்லுங்க. என்ன இதெல்லாம்? எங்க மகாராஜாவை தரிசனம் பண்ணோம், வேற என்ன? எங்களை வர சொன்னாங்க, அதனால நாங்க இங்க வந்துட்டோம். வெளியில இருக்கிற எல்லாருமே
இங்க 2 மகாராஜா இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. ஒருத்தர் உண்மையான மகாராஜா, இன்னொருத்தர் போலியான மகாராஜா. எங்கள மாதிரி சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது மகாராஜா. அதனாலதான் இந்த வாய்ப்பை நாங்க பயன்படுத்திக்கிட்டோம். இந்த 2 மகாராஜாவோட பாதங்களையும் தொட்டு வணங்கணும். அப்பதான் உண்மையான மகாராஜா எங்களுக்கு இரக்கம் காட்டுவாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களை இங்க எதுக்காக வர சொன்னனோ நீங்க அந்த வேலையை முடிங்க. நீங்க சொல்றது புரியலையே. சரி, நீங்க சொல்லுங்கம்மா. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பையன்தான். அவனோட பேர் என்ன? ஹரி ஓம். அவன் காட்டுல மரத்தை வெட்டுறவன் தானே? அப்பப்போ வேட்டைக்கும் போவான்ல? ஆமா. அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியும் இல்லையா? எங்க பையனை எங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியாம போகும் சொல்லுங்க. அப்படின்னா அடையாளம் கண்டுபிடிங்களேன். எதிரில 2 மகாராஜா உட்கார்ந்துருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்களோட பையன் ஹரி ஓமா இருக்கலாம் இல்லையா? ஏன் இருக்கணுங்கிறீங்க? ஏன் இருக்க கூடாது? உங்க பையனும் எங்க மகாராஜாவும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்காங்க. யார் சொன்னாங்க? நான் தான் சொல்றேன். நீங்க சொன்னா நாங்க எப்படி ஒத்துக்கிறது? அப்போ யார் சொன்னா ஒத்துப்பீங்க? நாங்க சொல்றதை தான் ஒத்துக்கணும். ஏன்னா நாங்க தானே அவங்க அம்மா அப்பா. அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அதான், இவங்கள உங்க பையன் ஹரி ஓம் யாருங்கிறத சொல்லுங்க. இவங்கள ஒருத்தர் கூட எங்க பையன் ஹரிவோம் கிடையாது. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டு எங்களை இங்க வர சொல்லிருக்கீங்க போல இருக்கு. எங்க பையன் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்களோட பையன் இப்ப எங்க கூட இங்க வந்திருக்கான். அவனை கூப்பிடுறேன். ஹரிவோம். இவன் தான் எங்க பையன் ஹரிவோம். அவர் விரிச்ச வலையில அவரே மாட்டிக்கிட்டாரு. எல்லாரும் முன்னாலையும் இந்த கிழவ முகத்துல கரிய பூத்திட்டாங்க. ஒன்னும் இல்ல குருஜி, உங்களை பாராட்டிக்கிட்டு இருந்த. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். உத்தரவு. குருதேவா, இங்க இப்ப என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இருங்க மகா மந்திரி அவர்களே, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. வேண்டாம். முட்டாள். இந்த குழப்பத்துக்கு காரணம் இவன் தான். நான் இவங்கிட்ட இந்த ஹரிவோமோட அப்பா அம்மா யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா இவன் வேற யாரோ ஒரு ஹரிவோமோட அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டான். உன்ன ஏய், எங்க ஓடுற? உன்னை உயிரோட விட மாட்டேன். ஏய், ஆச்சாரியாரே, என்ன காரியம் பண்றீங்க? பொறுமையா இருங்க. கொடுங்க இத. மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா இதுதான் உண்மை. இதுல ஆச்சாரியாரோட தப்பு எதுவும் இல்லை. ஏன்னா நானும் விசாரிச்சு பார்த்துட்டேன். உங்க 2 பேர்ல யாரு ஹரிவோமா இருந்தாலும் அவங்களோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்களாம். ஒரே பேர்ல இன்னொருத்தரும் இருக்கலாம் இல்லையா? அதனாலதான் யாரோ ஒருத்தங்களை கூட்டிட்டு வந்து குழப்பமாயிடுச்சு. உண்மையான மகாராஜா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல இன்னைக்கு கூட நாம தோல்வி அடைஞ்சிட்டோம்னு தான் சொல்லணும். இந்த பிரச்சனைக்கான தீர்வு சரியான முறையில கிடைக்கிற வரைக்கும் மகாமந்திரி திம்மரசுவான நான் மகாராஜா ஸ்தானத்துல இருந்து இந்த சபையை இதோட முடிச்சுக்கலான்னு அறிவிக்கிறேன். எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு ராமா. முதல்ல 2 மகாராஜாங்க, இப்போ 2 ஹரிஹோம். குழப்பத்தோட உச்ச கட்டும். இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்றதுன்னு தான் தெரியல பட்டு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நாம போடுற திட்டத்துக்கு எல்லாம் எதிர்மறையா நடக்குது. ஏதோ ஒரு வகையில உண்மையை கவனிக்க தவறிட்டோம். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு சரின்னு படல பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஒருவேளை இந்த விஷயம் விஜயநகர் எல்லையை தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே பேர் ஆபத்து தான். நாம சீக்கிரமா, ரொம்ப சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இது நம்மளோட கடமை. எனக்கும் புரியுது மந்திரியாரே. நிலைமையுடைய தீவிரத்தையும் இப்பதான் நானே உணர்ந்திருக்கேன். ஒருவேளை என் அனுமானம் சரியா இருந்தா இந்த பிரச்சனைக்கு இதால தான் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலாம். உண்மையான மகாராஜாவையும் சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அப்ப எதுக்காக யோசிக்கிறீங்க? சீக்கிரம் அந்த யோசனையை சொல்லுங்க.
நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கே இந்த யோசனை எப்படியும் வந்திருக்கும். ஆனா அது சரியா வராதுன்னு நினைச்சு நீங்க அதுக்கு அனுமதி கொடுக்காம போயிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து எந்த ஒரு கல்யாணமான ஆம்பளையும் தப்பிக்கவே முடியாது. இந்த யோசனையை செயல்படுத்த வேண்டிய சரியான நேரம் வந்துடுச்சுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படின்னா நீங்க இப்ப சொல்றது மகாராணிங்களை பத்தியா? அது எப்படி சாத்தியமாகும் பண்டிதர் ராமகிருஷ்ணா? எது வரைக்கும் அசல் எது போலி எதுன்னு தெரியாம இருக்குதோ அவங்கள எப்படி நாம மகாராணிங்க முன்னாடி நிக்க வைக்கிறது? ஒரு அந்நிய நபர், ஒரு மோசக்காரன் ஒருவேளை மகாராணிங்க முன்னாடி நின்னா எங்க வம்ச கௌரவத்துக்கு தீராத களங்கம் ஏற்படும். ராஜ்ய கௌரவத்தை விட வேற எதுவும் பெருசு கிடையாது மகாமந்திரி. நாட்டு நலனுக்காக எடுக்கப்படுற எந்த ஒரு முடிவும் எப்பவும் தப்பா கருதப்படாது. நாம இதை செயல்படுத்தி தான் ஆகணும். மகாராஜாவுக்காகவும் நாட்டுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் இதை செயல்படுத்தி தான் ஆகணும். இப்ப முடிவு உங்க கையில தான். உங்களுக்கு வம்ச கௌரவம் முக்கியமா, நாட்டுடைய கௌரவம் முக்கியமா? எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்ககிட்ட அந்த மாதிரி யோசனை இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப பேசுறதை விட்டுட்டு செயல்ல இறங்கலாமா? மகாராஜாக்களும் மகாராணிகளும் சந்திக்க போறது நான், ஆச்சாரியார், அப்புறம் நீங்களும் இருக்கும்போதுதான் நடக்கணும். அதுவும் ஒரு விசேஷமான முறையில தான். பெரிய மகாராணி, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்பவுமே உங்களோட அழகையும் புத்திசாலித்தனத்தையும் புகழ்ந்துகிட்டே தான் இருப்பேன். எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தால எனக்கு சரியான வழியை காட்டியிருக்க. அந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்திருக்க. இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு உறுதுணையா இருப்பேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா துணையா இருப்பேன். ஆனா நீங்க உண்மையான மகாராஜாவா இருந்தா மட்டும்தான் துணையா இருப்பேன். நான் தான் உன்னோட உண்மையான மகாராஜா. நான் தான் விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன். மகாராணி சின்னாதேவி, உனக்கு இந்த விஷயத்துல நிச்சயமா சந்தேகம் இருக்கக்கூடாது. சந்தேகங்கிறது எல்லா பெண்களுக்கும் சகஜம்தான். அந்த குணம் தான் பெண்கள் ஆபத்துல இருந்து காப்பாத்தும். அவளோட கற்புக்கும் பாதிப்படைய விடாது. உண்மைதான். நீ இப்ப சொன்னத நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயருக்கும் மகாராணி சின்னாதேவிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். எனக்கும் உனக்கும் மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு ஞாபகம் வருது. நமக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னை அரண்மனைக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த நேரத்துல நான் உன்கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னேன். அதுக்கு பரிசா உனக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னேன். உனக்கு என்ன வேணுமோ தாராளமா என்கிட்ட கேளுன்னு சொன்னேன். நீ என்கிட்ட என்ன கேட்டேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கணுமே? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் உங்ககிட்ட விலை உயர்ந்த வைரத்தையும் ரத்தினங்கள் பதிச்ச ஆரத்தையும் கேட்டேன். என்னாச்சு? மகாராணி சின்னாதேவி, நீ என்கிட்ட வேற ஏதோ கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னா அது என்னது? நீ என் கூட 7 ஜென்மங்கள் ஒன்னா வாழற வரம் வேணும்னு கேட்ட. இதுக்கு முன்னாடி நான் தப்பான பதில சொன்னேன். உங்ககிட்ட இருந்து சரியான பதில் வர்றதுக்கு நீங்க சரியா சொன்னீங்க. நான் உங்ககிட்ட அதை தான் கேட்டேன். உங்க கூட 7 ஜென்மம் வாழணும்னு. மந்திரியாரே, சொல்லுங்க மகாராணி. நான் உங்களோட பெரிய மகாராணி சின்னாதேவி. முழு நம்பிக்கையோட சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவர்தான் என்னுடைய கணவர், உங்களோட மகாராஜா, விஜயநகரத்தோட சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர். எப்படி இருக்கு? சொல்லுங்களேன், அதோட ருசி எப்படி இருக்கு? மகாராணி, இது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. முயற்சியாவது செய்யுங்க. அற்புதமா இருக்கு. அற்புதத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். எப்பவும் போல சுவையா இருக்கு. ஆனா தயவு செஞ்சு இது என்னன்னு மட்டும் சொன்னா நல்லா இருக்கும். இதா தக்காளியால செஞ்ச குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுனா? தக்காளி இல்லையா?
பாருங்களேன், சமையல் கலையில உன்னுடைய கற்பனா சக்திய நீ எல்லையை தாண்டி கொண்டு போயிட்டு இருக்க. தக்காளிய வச்சு குலாப் ஜாமுன் செய்ய முடியும்னு யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் யோசிக்கவே இல்ல, மூளையில தானா தோணுச்சு. தோணுச்சா? அற்புதம். உண்மையிலேயே மகாராணி திருமலம்பா, இது அற்புதமா இருக்கு. ஐயோ, உங்களுக்காக நான் சிறப்பான வேற வகையும் பண்ணிருக்கேன். அது கொண்டு வந்து கொடுக்க மறந்துட்டேன். நான் இப்பவே போய் அதை எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மகாராஜா, மகாராஜா மகாராஜா, பார்த்து ஜாக்கிரதை. பாத்து. குருதேவா, மகாராஜா பண்டிதரே ராமகிருஷ்ணா, நான் உங்க 2 பேர்கிட்டயும் வேண்டி கேட்டுக்கிறேன். நான் தான் போலியான மகாராஜான்னு அறிவிச்சு என்ன உடனடியா தூக்குல தொங்க விட்டுருங்க. தயவு செஞ்சு என் உயிரை வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனா இதை என்னால சாப்பிட முடியாது. என்ன இது? குலாப் ஜாமுன் தக்காளி இல்லையா? இத மனுஷன் சாப்பிடுவானா குருதேவா? மகாராஜா, நீங்க தைரியமா இருங்க. ராமா, ஆ, இந்தாங்க மகாராஜா, உங்களுக்காகவே நான் இதை விசேஷமா செஞ்சு கொண்டு வந்தேன். ஆ, இது என்ன சின்ன மகாராணி? வெங்காய அல்வா. வெங்காய அல்வாவா? உங்க அம்மா சரியா தான் சொல்றாங்க. உன்னை விட சுவையாவும் நல்லாவும் இந்த உலகத்துல யாராலையும் சமைக்க முடியாது மகாராணி திருமலம்மா. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஒத்துக்கிட்டீங்கல்ல? அப்ப சாப்பிடுங்களே. எனக்கு போதும். நான் இந்த தக்காளி குலாப் ஜாமுனை நிறைய சாப்பிட்டுட்டேன்னா அதனால இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு நான் எதையுமே சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் என்னோட மனசும் என்னோட வயிறும் நிறைஞ்சு போயிடுச்சு. அதனால மத்ததையெல்லாம் நான் நாளைக்கு சாப்பிடுறேன் குருதேவா, நாளைக்கு சாப்பிடுறேன். மகாராணி திருமலாம்பா, இது ஒரு மிக சிறந்த காரியம்னு சொல்லியே ஆகணும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. இப்போதைக்கு விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க இப்போ கிளம்பலாம், போயிட்டு வாங்க. நன்றி குருதேவா, நன்றி. மகாராஜா, ஐயோ, நான் மகாராஜாக்காக இன்னொன்னு சமைச்சு வச்சிருந்தேன். நான் அதை அவருக்கு கொடுக்க மறந்தே போயிட்டேன். நான் உடனே கொண்டு வரேன். வாழ்த்துக்கள் குருதேவா, உண்மையான மகாராஜா கிடைச்சிட்டாரு. இப்ப இங்க இருந்து போனவனா? போனவரு போனவரா? சரி, நாம அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்படின்னா இவர்தான் உண்மையான மகாராஜான்னு நினைக்கிறியா என்ன? நினைக்கிறது மட்டும் இல்ல, உண்மையான மகாராஜா இவர்தான். சின்ன மகாராணியோட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவங்கள பாராட்டுறாருன்னா அது கண்டிப்பா நம்மளுடைய மகாராஜாவா தான் இருக்கணும். அது மட்டுமா, பாராட்டவும் செஞ்சிருக்காரு. இப்ப சொன்ன பாத்தியா, அது என்னமோ உண்மைதான். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கழுத்துல ஆரத்தை போட்டுக்கிட்டு இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவர் தான் நம்மளோட உண்மையான மகாராஜா. நான் தீர்மானமா சொல்லிட்டேன், உண்மையான மகாராஜா இவர்தான். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்காருல, அவர் கழுத்துல 2 தங்க ஆரங்கள் இருக்கு. மகாராணி திருமலாம்பா, நான் இவரை சோதிச்சு பார்த்துட்டேன். இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவர் தான் நம்மளோட கணவர். நானும் சோதிச்சு பார்த்துட்டேன், இவர் தான் நம்மளோட உண்மையான கணவர். இங்க பாரு, நான் இவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லியிருக்காரு. இவர் கூட நான் செஞ்ச சமையல சாப்பிட்டிருக்காரே, அதை பாராட்டவும் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் விட்டு தள்ளு, நான் சொல்றத மட்டும் நம்பு. ஏன் அப்ப நான் சொல்றத நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா? என்னால ஒத்துக்க முடியாது. அப்ப சரி, நீங்க அவரை வச்சுக்கோங்க, நான் இவரை வச்சுக்கிறேன். அட, இவர் என்ன ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசங்கிற பொருளா? 2 பேரையும் கூட வச்சுக்கிறதுக்கு? இவரு நம்மளோட கணவர். அத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இவர் தான் நம்மளோட கணவர். சின்ன மகாராணி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சின்ன மகாராணி சரியா தான் சொல்றாங்க. அவங்க சொல்றதை ஏத்துக்கங்க. நான் தான் உண்மையான மகாராஜா கிருஷ்ணதேவராயன். நான் தான் சின்ன மகாராணி. இந்த போலியானவன் உங்களை ஏமாத்துறான். தைரியம் இருந்தா இந்த சூழ்ச்சியை பலத்தால எதிர்கொண்டு பார் ஏமாத்துக்காரனே. யார் போலியானவன் யார் உண்மையானவன் கொஞ்ச நேரத்திலேயே தெரிஞ்சு போயிடும். உயிரை இழக்கிறவன் தான் போலியான கிருஷ்ணதேவராயன். யார் உயிரோட இருக்கானோ அவன் தான் உண்மையானவன். இந்த சவாலை நீ ஏத்துக்கிறியா? ஏத்துக்கிற. வேண்டாம், அமைதி மகாராஜா, அமைதி. நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு உங்க பொறுமையை இழந்துடாதீங்க. சின்ன சின்ன பிரச்சனை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க.
கோவத்தை குறைக்க உங்க அறைகளுக்கு போய் குளிர்ந்த தண்ணில குளிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க கோவத்தை குறைச்சுக்கிட்டாதான் எங்க பிரச்சனையும் குறையும். தயவு செஞ்சு போய் குளிக்கிறீங்களா? கெஞ்சி கேட்டுக்கிறேன் அரசே. ரெண்டு மகாராணிகளையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்களும் கிளம்பி போறீங்களா? நாங்க இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருவோம். உங்க உண்மையான கணவரை உங்ககிட்டே கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறோம். எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க. என்னால காத்துட்டு இருக்க முடியாது. 4 நாளா மகாராஜா என்னை பார்க்கவே வரல. வந்ததுக்கு அப்புறம் 2 பேரா திரும்பி வந்திருக்காரு. என்னால 2 பேருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட முடியாது. அட கடவுளே. நன்றி நன்றி. ராமா, இப்ப என்ன பண்றது? தெரியலையே ஆச்சாரியரே. அட கடவுளே. அம்மா தாயே. எடுத்துக்கங்க. எதை எடுத்துக்கிறது தேவி? நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. உங்க 2 பேர்ல யாரு வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்திருக்கீங்களோ அவங்கள ஆயுதத்தை எடுத்துக்க சொல்றாங்க. யார் வந்தாங்களோ அவங்கள அம்மா கண்டிப்பா நரகத்துக்கு அனுப்பாம விட மாட்டாங்களாம். இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை உயிர் மேல ஆசை இருந்தா அம்மா கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுவீங்களா? இல்லன்னா கேள்வி அம்மா இப்ப கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுங்க. உங்க 2 பேர்ல எங்க வீட்டுக்கு பிக்ஷை எடுத்துக்கிட்டு யாரு வந்தீங்க? அது நான் தான் தேவி. இல்லம்மா, அது நான் தான். அது நான் தான். எனக்கெல்லவோ இந்த பக்கம் இழுக்கல மகாராஜா தான் உண்மைன்னு தோணுது. நீ எப்படி சொல்ற? இவரோட மீசை இப்ப எப்படி இழுக்கோ அதே மாதிரிதான் அப்பவும் இழுந்தது. இல்ல 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 இல்ல, இந்த பக்கம் இழுக்கலவர் தான் உண்மையான மகாராஜா. இப்ப எப்படி சொல்ற? இவர் மூக்கு கூட அதே போலத்தான் இழுக்கு. இல்ல 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 இல்ல, இவரோட முடி பாக்க, ஐயோ 2 பேரும் பாக்க ஒரே மாதிரி இழுக்காங்களே, ஒரே குழப்பமா இழுக்கு. என்னது? என்ன இழுக்கு? குழம்பி போயிலுக்க தொன்ன. தேவி, தம்பி என்ன சொல்றான்? அவன் குழம்பி போயிருக்கானா? சரி, அவனை விடுங்க. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயோ, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? வணக்கம் மகாராஜா. வணக்கம் வணக்கம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? சாரதா குண்டப்பா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிக்க வந்திருக்கோம். அதனாலதான் இவங்களை கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இவங்க 2 பேர்ல யார் உண்மைன்னு நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். அடடா, நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பயந்து போய் போலியானவன் நான் தான் போலியானவன் சொல்லிடுவான், அப்படித்தானே? ஏன் சொல்ல மாட்டாரு? சொல்லிதான் ஆகணும். இல்லன்னா இல்லனா என்ன? யோசிக்கிறாங்க. ஐயோ, யோசிக்கிற சமாச்சாரத்தெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. கிளம்புங்க, இங்க எல்லாம் இருக்க கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கிட்ட ஒரு யோசனை இருக்கான். அதுபடி நம்ம செஞ்சோம்னா யாரு உண்மை யாரு பொய்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்கம்மா, அது என்ன? நான் இந்த குழப்பத்துல இருந்து விடுபெற நினைக்கிறேன். நானும் தான். இவங்களோட மீசையில எவ்வளவு முடி இருக்குன்னு எண்ணணும். ஐயோ, என்ன இது? மகாராஜா கிட்டே உங்க வேலையை காட்டிட்டீங்களா? கிளம்புங்க இங்க இருந்து, கிளம்புங்க. எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னும் கிளம்பலையா நீங்க? கிளம்பு வா. அடே வாடா, என் உயிரை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கீங்களே, போங்க. தொலை. மகாராஜா, இதுக்கு மேலேயும் என்னால இதை செய்ய முடியாது. இனிமேலும் போலியான சக்கரவர்த்தியா என்னால நடிக்க முடியாது மகாராஜா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏன் அப்படி சொல்ற? எல்லாம் சரியாதானே போய்கிட்டு இருக்கு, அப்புறம் என்ன? இல்ல மகாராஜா, இந்த நாடகத்துல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கணமும் மத்தவங்க முன்னாடி நான் உங்களை அவமானப்படுத்த வேண்டியிருக்கு மகாராஜா. அதை என்னால தாங்கிக்கவே முடியல மகாராஜா. ஆனா நீ இது எல்லாத்தையும் என்னோட உத்தரவின் பேர்ல தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆமா மகாராஜா. இருந்தாலும் நீங்க மகாராஜா, சக்கரவர்த்தி, என்னுடைய ராஜா. நான் வெறும் உங்க மக்களோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். என்னுடைய ராஜா கிட்ட நானே எப்படி இப்படி எல்லாம் நடந்துக்க முடியும் சொல்லுங்க? நீ செஞ்சுதான் ஆகணும்.
இது அவசியமான ஒண்ணு. எதிர்காலத்துல இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதை எப்படி சமாளிச்சு சரி பண்றதுன்னு நான் பார்க்க விரும்புறேன். மந்திரி சபையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். என் கூடவே இருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கணும். அவங்க தகுதியானவங்களான்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஆபத்து நேர்ந்தா அவங்களோட ராஜாவையும் ராஜ்யத்தையும் காப்பாத்துறாங்களான்னு பார்க்கணும். வித்வான் தாத்தாச்சாரியர், புத்திசாலி பண்டிதன் ராமகிருஷ்ணன், பொறுமை நிறைஞ்ச என்னுடைய மந்திரியார், இவங்க எல்லாரும் இருந்தும் கூட என்ன மாதிரியே இருக்கிற போலியான ஒருத்தன் தன்னோட சூழ்ச்சியில வெற்றி அடைய முடியுமான்னு பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் உன்னை இங்க மகாராஜா கிருஷ்ணதேவராய நான் மாத்தி கூட்டிட்டு வந்திருக்கேன். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தான் போலியும் உண்மையும் கலந்த ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. நான் நினைச்சபடி இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. யாராலையும் இந்த புதிரை இதுவரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. இந்த நாடகத்தோட ஆணிவேர் வரைக்கும் யாராலையும் போக முடியல. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன்னு இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. மகாராஜா மன்னிக்கணும், ஆனா நீங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய நேரம் கொடுத்தாச்சு, நிறைய ஏமாற்றத்தையும் சந்திச்சாச்சு. இனிமே முடியாது. நாளைக்குள்ள பண்டிதன் ராமகிருஷ்ணன், குரு தாத்தாச்சாரியர், மகாமந்திரி திம்மரசு இந்த உண்மையை கண்டுபிடிக்காம போயிட்டாங்கன்னா, இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சுன்னா அவங்க யாரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணன், குரு தாத்தாச்சாரியர், அப்புறம் மகாமந்திரி திம்மரசு இவங்கள விஜயநகர ராஜ்யத்திலிருந்து நிரந்தரமா வெளியேற்றப்படுவாங்க. சுல்தான் அவர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜயநகர எல்லைக்கு நாம போய் சேர்ந்துருவோம். இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது பண்ணேக்கா. நேரம் வீணாகிறத நான் பொறுத்துக்க மாட்டேன். என்னாச்சு குருஜி? ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு போராத காலம் ஒண்ணும் வரலையே. இப்போ வந்திருக்கிற குழப்பத்தினால என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. மகா பூஜையை பண்ண வேண்டிய நாள் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில மகாராஜா கிட்ட, அதான் எந்த மகாராஜா கிட்ட போய் இதுக்கான ஏற்பாடுகளை பத்தி பேசுறது, பணத்தை வாங்கறதுன்னு தெரியல. இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி அரசு கஜானாவோட பாரத்தை கொஞ்சமா குறைச்சு என் கஜானாவோட பாரத்தை ஏத்தணும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க குருஜி. முதல்ல யார் கண்ணில் படுறாங்களோ அவங்கள மகாராஜாவா நினைச்சுக்கீங்க. அவங்க கிட்ட எவ்வளவு திருட்ட முடியுமோ அப்படியே திருட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்க கஜானாவை தாராளமா நிரப்பிக்கிங்க. சரியா சொன்ன. ஒருவேளை அவரு உண்மையான மகாராஜாவா கூட இருக்கலாம்ல. அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஒருவேளை அவரு போலியானவரா இருந்தா அப்ப அது எனக்கு அதிர்ஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் மகாராஜா உங்களை தான் தூக்குல தொங்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் எனக்கு மகிழ்ச்சி. உன்னால ஒரு நல்ல யோசனைய சொல்ல முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டியதானே. உன் மண்டையில இடி விழுக. ஒரு வேலை செய்யலாம். ரெண்டு மகாராஜா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லலாம். ஒருவேளை நமக்கு லாபமும் ரெட்டிப்பா கிடைக்கலாம். யாரு கண்டா 2 முறை தூக்குல போடவும் வாய்ப்பு இருக்கு. இங்க வாய. 2வது முறை கூப்பிடுறீங்க. ஆச்சாரியரே, ஆச்சாரியரே, ஆச்சாரியரே. என்னாச்சு? ஏன் இந்த பதட்டம்? வீடு பத்திக்கிச்சா? கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி இப்படி ஓடி வரீங்க. ஆச்சாரியரே, நீங்க விஷயத்தை கேள்விப்படலையா? என்ன விஷயம்? ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு தானே முதல்ல தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னு சொல்றேன்ல, நீயே சொல்லி தொலைய. அந்த விஷயம் என்னன்னு எனக்கே இப்பதான் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? தாலிகோட்டாவோட சுல்தான் ராஜா சம்சுதீன் கான் விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க வந்திருக்காரு. அவருடைய மொத்த படையையும் கூட்டிட்டு வந்து எல்லையில காத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட வீரர்கள் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரா பார்த்து விஜயநகர எல்லைக்குள்ள ஒவ்வொருத்தரா நுழைஞ்சு வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மொத்த நகரமும் ஆபத்துல இருக்க ஆச்சாரியரே. நம்ம கதை முடிய போகுது. அட கடவுளே. தாக்குதலா? யாருக்கு வந்தது அவ்வளவு தைரியம்?
அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த கிருஷ்ணதேவராயனை யுத்தத்துக்கு அழைச்சிருப்பான். கிருஷ்ணதேவராயன் இங்கதான் இருக்கான். இது என்னுடைய ராஜ்யம். அதை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். மகாராஜா மகாராஜாக்களே மன்னிக்கணும். ஆனா உங்க 2 பேர்ல யார் இங்க உண்மையான மகாராஜாவோ? இது சண்டை போடுற நேரம் கிடையாதுங்க. நம்ம ராஜ்யம் ஆபத்துல இருக்கு. முதல்ல அதை பத்தி யோசிங்களேன். ஆனா யார் அந்த முட்டாள்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவனே முன் வந்து தன்னோட மரணத்தை தேடி வந்து நிக்கிறது யாரு? அதான் மகாராஜா, நம்ம ராஜ்யத்தோட நட்புறவுக்கு விரும்பினவரு தாலிகோட்டாவோட சுல்தான் சம்சுதீன் கான். என்ன? சுல்தான் சம்சுதீனா? நம்பிக்கை துரோகி சம்சுதீன் சுல்தான். மகாராஜா, அதாவது யார் உண்மையான மகாராஜாவோ அவருக்கு இப்போ ஒரு தகவலை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. சுல்தான் சம்சுதீனோட ராணுவம் நம்ம ராஜ்யத்தோட எல்லையில வந்து நின்னுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு சொந்தமான மற்ற ராஜ்யங்களையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. மகாராஜா, சுயமா சம்சுதீன் கானே அவரோட முழு படைகளோட நம்ம அரண்மனையை நெருங்கிக்கிட்டு இருக்காரு. எப்ப வேணாலும் எந்த நிமிஷத்துல வேணாலும் நம்ம அரண்மனைக்குள்ள நுழைய வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு எவ்வளவு தைரியம்! விஜயநகர ராஜ்யத்தோட எல்லைகள் வெறும் எல்லைகள் மட்டும் இல்ல, கிருஷ்ணதேவராயனோட முன்னோர்கள் வரைஞ்சிருக்கிற அக்னி ரேகை. அதை கடந்து வர நினைக்கிறவனுக்கு மரணம் நிச்சயம். அவனுடைய ரத்தத்தாலேயே நம்முடைய எல்லைகளை சுத்திகரிக்க போறேன். இது நம்ம ராஜ்யத்தோட பாதுகாப்பை பத்தின பிரச்சனை. யா குதா, என்ன அதிசயம் இது! 2 மகாராஜா ஒரே மாதிரியான உருவத்துல, ஒரு துளி கூட வித்தியாசம் தெரியலையே. அல்லாஹ், இந்த ஆச்சரியத்தை என்னால பொறுத்துக்க முடியல. இந்த விசித்திரமான காட்சியை என் கண்ணால நம்பவே முடியல. இது உண்மையிலேயே அதிசயம்தான். சுல்தான் சம்சுதீன் ஜஃபர் கான், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ஆனா நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. விஜயநகர ராஜ்யத்துல நீ அடி எடுத்து வச்சது மூலமா நீ ஒரு மாபெரும் பிரளயத்துக்கு அழைப்பு விடுத்திருக்க. இப்ப அந்த பிரளயமே உன்னை மண்ணோட மண்ணாக்க போகுது. இன்னைக்கு உனக்கு ஏற்பட போற இந்த கதியை பார்த்து விஜயநகர ராஜ்யத்துல மரணத்துக்கு அதிபதியான யமராஜன் கூட காலடி எடுத்து வைக்க 100 தடவை யோசிப்பாரு. உங்க தோரணையை என்னால பொறுத்துக்க முடியல மகாராஜா கிருஷ்ணதேவராயா. நான் பார்க்க தானே போறேன். எனக்கு இந்த மண்ணுல கிடைக்க போற வெற்றியை யார் தடுக்கிறாங்கன்னு. போருக்கு தயாரா? இந்த உலகத்துக்கே தெரியும் என்னுடைய இந்த வாள் எத்தனை எதிரிகளோட தலையை அவங்க உடல்ல இருந்து அகற்றி இருக்குன்னு. என்னை எதிர்த்த எல்லாரையும் குழி தோண்டி புதைச்சிருக்க. போர் தொடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும் சம்சுதீன், உண்மையிலேயே உனக்கு கிருஷ்ணதேவராயனோட இந்த வாளை தொடச்சு வைக்கிற தகுதி கூட கிடையாது. உனக்கு தைரியம் இருந்தா உன்னுடைய வாளை எடு, வந்து என் கூட மோதி பாரு. வீரர்களே, ஆச்சாரியரே, இந்த இடத்துல போர் நடக்க போகுது. அட கடவுளே, ஓட்ட எப்படி குருஜி? நில்லுங்க. எங்க ஓடுறீங்க? எனக்கு இங்க என்ன வேலை? இங்க அஸ்திரங்களை தான் நான் பயன்படுத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க எனக்கு என்ன வேலை? நான் வந்து எப்பவும் கடவுள் தியானத்துல இருக்கிற ஒரு ஒழுக்கமான சாதாரணமான பண்டிதன் தானே. இங்க இந்த போர்க்களத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருங்க இருக்கு? குருஜி, அப்படி இருக்கும் போது எதுக்காக இங்க வந்தீங்க? எதுக்காக இப்ப அவசரப்பட்டு ஓட பாக்குறீங்க? நான் இதை இப்ப எதுக்காக சொல்றேன்னா, எதுக்காக இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வரணும்ங்கறேன். அது வந்து நான் எதுக்காக வந்தேன்னா சந்திக்கலாம்னு சொன்னாங்க. இப்பதான் சந்திப்பு முடிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன். என்ன குருஜி நீங்க இப்படி முதுக காட்டிட்டு ஓடுனா அதுக்கப்புறம் உங்க முகத்துல யாருமே முழிக்கவே மாட்டாங்க. வாழ்க்கை முழுக்க நீங்க வெத்து வெட்டா இருக்க வேண்டிய ஒரு பாத்துக்கங்க. உங்களோட ஆயுதங்களை தூக்கி போடுறதுதான் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, என்கிட்ட சரணடைச்சிடுங்க. நான் என்னைக்கோ என்ன முழுசா அர்ப்பணிச்சிட்டேன் என்னுடைய நாட்டு மக்களுக்காக.
ஆனா இப்ப உன்னோட தலைய அர்ப்பணிக்க போறேன். இந்த கிருஷ்ணதேவராயனோட வாழ் தான் இனி பேசும். சபாஷ், உங்களோட தைரியத்தை பாராட்டியே ஆகணும் கிருஷ்ணதேவராயா. அந்த பாராட்டு கூட நீங்க உண்மையான கிருஷ்ணதேவராயரா இருந்தா மட்டும். ஆனா என்ன பண்றது, நீங்க ஒரு விஷயத்த மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த போர்க்களத்துல தனியா இல்ல, என் கூட 5 ராஜ்யத்தோட பலம் வாய்ந்த படைகள் இருக்கு. அது உங்களை எதிர்த்து வீழ்த்த போகுது. அகமத் நகரத்தோட பாஷா புர்ஹான் நாசிம் ஷா, கோல்குண்டாவோட பாஷா ஷெகன் ஷா குலி குதுப் ஷா, ராஜா ஆமீர் அலி பரி விதர்பாவோட சக்கரவர்த்தி, வீரரோட பாட்ஷா ஹிமாத் ஷா, பீஜாப்பூரோட பாட்ஷா இன்கலாபி ஷெகன் ஷா, இவங்க எல்லாரும் என் கூட இப்ப இந்த களத்துல இருக்காங்க. இவங்க 5 பேரும் இதுவரைக்கும் எந்த ஒரு போர்க்காலத்திலையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு புறமுதுகு காட்டி ஓடினது கிடையாது. இவங்க இப்ப விஜயநகரத்தையே சுத்தி வளைச்சிருக்காங்க. இவங்க முன்னாடி உங்களோட வீரம் தோத்து போயிடும். என்னை எதிர்த்து உங்களால ஜெயிக்கவே முடியாது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்துக்கவே முடியல. என் முன்னாடி மரியாதையா மண்டியிட்டு சரணடைச்சிருங்க. உங்க தோல்வியை ஏத்துக்கிட்டு விஜயநகரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. உங்களுக்கு உயிரை நான் பிச்சையா போடுறேன். நிறுத்து ஷம்சுதீன். நீ எந்த படை இருக்கிற தைரியத்துல இப்படி எல்லாம் பேசுறியோ அந்த படையை தோக்கடிச்சு தோல்வியை உனக்கு பரிசா கொடுக்க போறேன். என்கிட்ட மோத 5 ராஜாக்கள் துணையோட வந்திருக்கல, போ. நான் உனக்கு இன்னும் அவகாசம் கொடுக்கிறேன். போய் 500 ராஜாக்களை கூட்டிக்கிட்டு வா. அப்பவும் இந்த கிருஷ்ணதேவராயன் இதே இடத்துல நிப்ப. இன்னைக்கு எல்லாரும் சாக போறீங்க இதே இடத்துல என்னுடைய இந்த வாளால. இது விஜயநகரத்தோட மண்ணு ஷம்சுதீன். இது என் முன்னோர்களோட புனித பூமி. உன் கூட சேர்ந்து இந்த பூமியில யாரு காலடி எடுத்து வச்சாலும் சரி, அவங்க கழுத்த இன்னைக்கு நான் இதே இடத்துல இந்த வாளால வெட்டி வீசுவேன். அல்லாஹ், குதிரைகள் வேண்டாம், யானைகள் வேண்டாம், படைகளும் வேண்டாம். இந்த கிருஷ்ணதேவராயன் ஒருத்த மட்டுமே போதும். உன்னுடைய மொத்த படையையும் இதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். விஜயநகரத்தோட மண்ணுல இன்னைக்கு எதிரிகளோட ரத்தத்தை வச்சு ஒரு புது சரித்திரத்தை எழுத போறேன். இன்னைக்கு இதே இடத்துல இந்த வாளை வச்சு எழுத போறேன். நீ என்ன இல்ல தூங்கிக்கிட்டு இருந்த எரிமலையை எழுப்பி விட்டுருக்க. அது இப்ப வெடிச்சு சிதற போகுது. அதுல இருந்து வெளியேற அக்னியில நீ பொசுங்க போற. நீ இருந்த அடையாளமே இல்லாம நிர்மூலமாக போற. இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போற தண்டனைய பார்த்ததுக்கு அப்புறம் விஜயநகர ராஜ்யத்து மேல தவறான கண்ணோட்டத்தோட பாக்குற எவனும் பொறக்க கூட பயப்படுவான். ஏண்டா பிறந்தோன்னு நீயே இன்னைக்கு வருத்தப்படதான் போற. தைரியம் இருந்தா இறங்கி வந்து என்கிட்ட மோது ஷம்சுதீன். கிருஷ்ணதேவராயா, விட்டுருங்க. அல்லாஹ்,
என் மேல கருணை காட்டி என்ன விட்டுருங்க மகாராஜா. சொல்ல போனா உண்மையிலே அந்த மாதிரி எண்ணெல்லாம் எங்களுக்கு இல்ல. நாங்க விஜயநகரத்தை தாக்குறதுக்காக இங்க வரல. தாக்கவும் முடியாதே. நம்ம நட்புறவை மேம்படுத்த வந்தேன். நான் சொல்றது உண்மை, நம்புங்க. இதெல்லாம் இந்த பண்டிதனோட சதிதான் மகாராஜா. பண்டிதா, ஏன் இப்படி அமைதியா இருக்க? பண்டித ராமகிருஷ்ணனா? இதெல்லாம் ஒரு நாடகம்னு இவர்கிட்ட சொல்லு. நீ சொன்னதுனாலதான் தாக்குதல் நடத்த நாங்க திட்டமே போட்டோம். பண்டிதனே ராமகிருஷ்ணா, மகாராஜா, இவன் சொன்னதுனாலதான் நான் இந்த மாதிரி நாடகம் ஆட வேண்டியதாயிடுச்சு. இல்லனா என்னோட மரியாதைக்குரிய நண்பரான உங்க நாட்டு மேலேயே இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறதுக்கு நான் துணிவனா? சொல்லுங்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? நான் உன்கிட்ட தான் கேள்வி கேட்கிறேன் ராமா. மன்னிக்கணும் மகாராஜா, ஆனா இவரு சொல்றதுதான் உண்மை. அல்லா, இங்க நடக்கிறது எல்லாம் என்னோட தூண்டுதலால தான் நடக்குது. ஏன் ஏன் இப்படி பண்ண ராமகிருஷ்ணா? ஏன்னா எங்களுக்கு வேற வழியே தெரியல மகாராஜா. உண்மையான மகாராஜா யாருங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில மொத்த ராஜ்யமும் குழம்பி போயிருந்தது. உங்களை இந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்க முடியாம நாங்க ரொம்ப கவலையா இருந்தோம் மகாராஜா. அப்புறம் தான் நம்ம மந்திரியார் சுல்தான் அவர்கள் நட்புறவு காரணமா நம்ம ராஜ்யத்துக்கு வரப்போறதா என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் இந்த யோசனை வந்தது. நிலைமை மோசமாயிட்டு இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா. இது இப்படியே நீடிச்சதுன்னா நம்ம விஜயநகர பாதுகாப்பு அமைப்புக்கு கண்டிப்பா ஆபத்து வரலாம். எதிரி நாடுகள் இதை பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. ராஜா இல்லனா யாரா இருந்தாலும் ஒரு ராஜ்யத்தை சுலபமா அடிமையாக்குவாங்க. சுல்தான் சம்சுதீன் விஜயநகரத்துக்கு வராரு நட்புறவை மேம்படுத்த. ஆனா அதுக்குள்ள இந்த போலியான மகாராஜா பிரச்சனை தீருமான்னு தெரியல. ஆனா அது வரைக்கும் பேச்சுவார்த்தையை நடத்த முடியாதே. அது நமக்கு ஒரு பெரிய அவமானம். அதுக்கப்புறம் இந்த நாட்டுக்கு மகாராஜா இல்லைங்கிற விஷயம் மத்த எல்லா எதிரி நாடுகளுக்கும் தெரிஞ்சு போயிடும். சின்ன சின்ன ராஜ்யங்கள் கூட நம்மளை எதிர்த்து நிப்பாங்க. இப்போ என்ன சொன்னீங்க நீங்க? அதாவது சின்ன சின்ன ராஜ்யங்கள் கூட நம்மளை எதிர்த்து நிக்கும். அதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே. சுல்தான் சம்சுதீன் கானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். யோசனை வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க சுல்தான் ஷம்சுதீன் பேச்சுவார்த்தைக்காக இங்க வரப்போறதா சொன்னீங்க. ஆமா, அப்படின்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கு என் முதுகுல 2 தட்டு தட்டுங்க மந்திரியாரே. அட பரவாயில்ல, தட்டுங்க. என்ன பாராட்டுங்களேன், தட்டுங்க. என்ன விளையாட்டு இது பண்டித ராமகிருஷ்ணா? விளையாட்டு இல்ல மந்திரியாரே, இதுதான் வியூகம். உண்மையான மகாராஜா யாரு போலி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வியூகம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்றேன். அதுக்கு தான் என்ன தட்டி கொடுங்கங்கிறேன். என்ன வியூகம்? தாக்குதல். தாக்குதலா? ஆமா மந்திரியாரே, இப்போ தாக்குதல் நடக்க போகுது. மிகப்பெரிய தாக்குதல். ஆனா அதுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை நமக்கு கொடுக்க போகுது. எனக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்த போறாங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பண்டித ராமகிருஷ்ணா? நம்ம மகாராஜாவுக்கு எதிரா தாக்குதல் நடத்துறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க? இல்ல யார் தான் முன் வருவாங்க? சுல்தான் ஷம்சுதீன் மந்திரியாரே. இப்போ அந்த சுல்தான் ஷம்சுதீன் தான் நம்ம மகாராஜாவை துணிவோட எதிர்க்க போறாரு. அதுவும் போர்க்களத்திலே எதிர்க்க போறாரு. சுல்தான் நட்புறவை தேடி இல்ல, விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க தான் வருவார். என்ன உளறீங்க நீங்க? என்னால பொறுத்துக்கவே முடியாத பேச்ச பேசுறீங்க. நீங்க என்னோட இடத்துக்கே வந்து விஜயநகரத்தை ஆக்கிரமிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா மூளைதான் குழம்பி போயிருக்கணும். மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் எனக்கு நண்பருங்கிற அந்தஸ்தை கொடுத்திருக்காரு, புரிஞ்சுதா? அதனால நான் என்னைக்கும் நண்பனுக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். மன்னிக்கணும் சுல்தான் அவர்களே, உங்களுடைய இந்த மிகப்பெரிய எண்ணத்தை நானும் மதிக்கிறேன். ஆனா தயவு கூர்ந்து நீங்க எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை புரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். உண்மையான மகாராஜாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழி. இதை மட்டும் செயல்படுத்தினா போலி யாரு உண்மை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். எனக்கு புரியுது, இருந்தாலும் நீங்களே எங்க மகாராஜாவுடைய நண்பர்னு சொல்றீங்க. உங்க நண்பருக்காகவும் அவர் நல்லதுக்காகவும் இந்த உதவியை செய்ய மாட்டீங்களா? இல்ல உதவி செய்யறேன், ஆனா அது மட்டும் இல்ல, இதால உங்க வயிறு பிரச்சனையும் தீந்துரும்.
என்னோட வயிறு பிரச்சனை தீர்ந்துடுமா? ஆமா, இந்த பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலையே. சுல்தான் அவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூய்மையான மனசோட உங்க நண்பருக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய திருப்தி கிடைக்கும் இல்லையா? அந்த திருப்திகரமான விஷயத்தை நீங்க என்ன அரைகுறையாவா அனுபவிக்க போறீங்க? முழுசா அனுபவிக்க போறீங்க. முழுசுன்னா அதுல உங்க வயிறும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால சொல்றேன், உங்க வயிறு பிரச்சனை போயிடும். நான் சொல்ல வந்தது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. கேட்கறதுக்கு என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா என்ன செய்யறதுன்னு புரியல. மத்ததெல்லாம் நீங்க என்கிட்ட விட்டுடுங்க. நீங்க சம்மதிச்சா மட்டும் போதும். இத செஞ்சா மகாராஜாக்கு மட்டும் இல்ல, விஜயநகரத்துக்கே நீங்க உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சுல்தான் அவர்களே. உங்களால எங்களுக்கு இந்த உதவியை செய்ய முடிஞ்சதுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆஹா, பிரமாதம், சரியான திட்டம். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். உன்னோட இந்த திட்டத்தால ஏதாவது விபரீதம் நடந்திருந்தா இல்ல யாரோட உயிராவது போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? இல்ல குருதேவா, அப்படி நடக்காது. நடக்கவும் நான் விட்டுருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம சுல்தான் அவர்கள் முன்னேற்பாடா அவர் படை வீரர்கள் எல்லார்கிட்டையும் இந்த ராஜ்யத்துல யாரையும் தாக்க கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு நான் மகாராஜா கிட்ட ஆரம்பிக்கும் போதே உண்மையை சொல்லி இருப்பேன். ஓ, பண்டிதனே ராமகிருஷ்ணா, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஒருவேளை உன்னுடைய இந்த யுக்தியும் தோல்வி அடைஞ்சிருந்தா இந்த பிரச்சனைக்கு நீ வேற எப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருப்ப? உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்ப? சொல்லு. எனக்கு அது முதல்லயே தெரியும் மகாராஜா. உண்மையை எல்லாரும் முன்னாடியே கொண்டு வரதான் இப்படி எல்லாம் பண்ண. இவனை வச்சுக்கிட்டு உண்மைதான் மகாராஜா. உன்னுடைய உண்மையான மகாராஜா யாருன்னு உனக்கு ஆரம்பத்திலேயே தெரியுமா? சரி சொல்லு, உண்மையான சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் யாருங்கிறத சொல்லு. என் வாயாலே சொல்ல வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அது நீங்க தான் அரசே. அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் உருவத்துல என்ன மாதிரியே இருக்கிற இவன் விறகு வெற்ற அரியோம்னு சொல்றியா? சரி, இவன் ஏன் இப்படியெல்லாம் செஞ்சாங்கிற விஷயத்தையும் நீயே சொல்லிட்டினா நல்லா இருக்கும். உங்க உத்தரவாலதான் மகாராஜா. ஏன்னா எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப துணிச்சலோட வந்திருக்காரு. அப்படின்னா அந்த விவரங்களை உங்களை தவிர வேற யாராலையும் இவருக்கு கொடுத்திருக்கவே முடியாது. சரி, இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உனக்கு எப்ப தெரிய வந்துச்சு? உங்க 2 பேருக்கும் கேள்வி பரீட்சை நடந்துகிட்டு இருக்கும் போது மற்ற நாடுகள்ல இருக்கிற நம்முடைய ஒற்றர்களை பத்தி நாம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சூழ்நிலையோட தாக்கத்தால நீங்க மூச்சு கூட விடாம உங்க திறமைய முழுசா பிரயோகிச்சு எல்லாருடைய பெயரையும் வரிசையா சொன்னீங்க. சங்கர்ணம், பிலால், ரங்கோட், சுபாஷம், இதுதானே அந்த உளவாளிகளோட பேரு. ஆனா அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அரசே. அந்த தப்புக்கு அப்புறம் தான் என் காதுகள் கூர்மையா வேலை செஞ்சது. உங்கள மாதிரி இருக்கிறவருக்கு எது வேணும்னாலும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது ரொம்பவும் ரகசியமான விஷயம். ஒற்றர்களுடைய பெயர் தவறாம வந்திருக்குன்னா அது எங்க மகாராஜாவால மட்டும்தான் முடியும்னு எனக்கு தெரியும். ரெண்டாவது சந்தேகம் எப்ப வந்துச்சுன்னா, நீங்க சின்ன மகாராணியோட அறைக்கு போய் 4 நாள் ஆகுதுன்னு அவங்களா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த சந்தேகமே வந்தது. கடந்த 4 நாளா மகாராஜா என்ன பார்க்க வரவே இல்ல. இப்ப வந்திருக்காரு, ஆனா 2 பேரா வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு அர்த்தம் தான் மகாராஜா. உங்கள மாதிரியே இருக்கிறவரு மகாராணிங்களுடைய நிழல கூட தொடல. ஏன்னா அவரு அவங்கள அந்த அளவுக்கு மதிக்கிறாரு. அற்புதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா, அற்புதம். எனக்கு அதிகபட்சமான சந்தேகம் எப்ப வந்ததுன்னா, நீங்க என் அம்மாவுடைய தடிய பார்த்து பயப்படும் போதுதான். எனக்கு மகாராஜாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு புலிக்கும் அஞ்ச மாட்டாரு, எதிரியுடைய வாளுக்கும் அஞ்ச மாட்டாரு. ஆனா அவரையே அச்சப்பட வைக்கிற விஷயம்னா அது என் அம்மாவுடைய தடியா தான் இருக்கணும். ஆமா மகாராஜா, நான் அதை ஏற்கனவே ஒரு தடவை கண்ணால பார்த்திருக்கேன்.
உண்மையிலேயே நீ மிகப்பெரிய புத்திசாலி, அசாதாரணமான புத்தி கூர்மை படைச்ச ஒரு மனுஷன்.